நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல். ஒரு பிரபலமான டாக்டர் ஒருத்தர் இருக்கார். ஹார்ட்டு சர்ஜரி பண்ணக்கூடிய ஒரு நபர். ஒரு டைம் அவருடைய கார் ரிப்பேர் ஆகிறது. சர்வீஸ் செய்யறதுக்காக வேண்டி மெக்கானிக் ஷாப்பில் ஒருவரிடம் காரை விடுறாரு. அந்த காரை பழுது பார்த்த மெக்கானிக்கு டாக்டர் பார்த்து கேட்குறாரு, டாக்டர், நீங்கள் செய்வதே தான் நானும் செய்கிறேன். நானும் வால்வுகளை எல்லாம் பிரித்து மாட்டுறேன், பாகங்கள் எல்லாத்தையும் வெட்டி ஒட்டுறேன், அடைப்பை சரி செய்கிறேன், புதிய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே நான் போட்டு சரி செய்கிறேன். ஸோ நீங்களும் அதையே தான் செய்கிறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் எப்படி அதிகமாக பணம் கிடைக்குது, பேர் புகழ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெக்கானிக் டாக்டரை பார்த்து கேட்குறாரு. சில வினாடிகள் மௌனம் சாதித்த அந்த டாக்டர் சிரிப்புடன் சொல்கிறாரு, மனுஷன் உயிரோடு இருக்கும்போது நான் எல்லா வேலைகளையும் செய்கிறேன், அதுக்கப்புறம் அவனை நான் காப்பாற்றுறேன். நீங்களும் அதே மாதிரி கார் ஓடிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் பேரு புகழ் பணங்காசு நிறைய கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பதில் சொல்கிறார். ஸோ இதுலேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நம்மளில் பல பேர் இந்த மாதிரி தான் நம்மளால் முடியாத ஒரு செயலுக்காக அடுத்தவங்ககிட்ட தேவையில்லாத சீண்டி பார்ப்பாங்க. டாக்டர் போல் சில பதில் சொல்லி மூக்குடைச்சி நிற்பாங்க. ஸோ நம்மளால் என்ன முடியுமோ அதை மட்டும் தான் நம்ம செய்யணும். அடுத்தவங்களை பார்த்து நம்ம கேலி கிண்டல் செய்யக்கூடாது. அடுத்ததாக இன்றைக்கு உண்டான தகவல், எஸ்பியு ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, இதை பற்றி நம்ம பேசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி தேதி 23, கிட்டத்தட்ட 15 நாள் ஆச்சு. எந்த ஒரு அறிவிப்புமே இல்லை. சில கமாண்டர்ஸை தொடர்பு கொண்டு பேசியதில் சில அப்டேஷன் போயிட்டுருக்குது. அதனால தான் எந்த அப்டேட்டும் கொடுக்காமல் இருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கம்பெனியிலேருந்து கண்டிப்பாக அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த ஒர்க் பண்ணுறது இன்னும் சேஞ்சஸ் ஆகலை. மற்றபடி அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருமே அவங்களுடைய ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்களுடைய வேலெட்டில் அமௌண்ட்டு ஆட் ஆகிட்டு இருக்குது. பட்டு பழைய உறுப்பினர்களுக்கு இந்த வித்ட்ராவல், அந்த கூப்பன் கோடு சேலு இதெல்லாம் இன்னும் வரவே இல்லை. அது ஒரு மிகப்பெரிய மன வருத்தம் அளிக்கக்கூடிய செயலாக இருக்குது. பட் இருந்தாலும் அமௌண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுடைய வித்ட்ராவல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த புதுசாக ஜாயின் பண்ணி விட்ட மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கமிஷன் தொகையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை ப்ரூஃப் ஆஃப் எஸ்பியூ அப்படின்ற அந்த டெலிகிராமில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறைய நபர்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் ஏன் போடுறாங்க, பழைய நபர்களுக்கு ஏன் போட முடியல அப்படின்றதுக்கான பதில் யாரை கேட்டாலும் சரியாக தெரியல. போடுறாங்க சார், என்ன ரீசன் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம எவ்வளோ நாள் இந்த வாலெட்லேயே அமௌண்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்குது, அது எப்போ நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வரும், அதை எப்போ நம்ம எடுப்போம் அப்படின்ற கேள்வி எல்லா நபர்களுக்குள்ளாரையும் இருக்குது. அதுக்கு எஸ்பிஓ தான் சீக்கிரமாக ஒரு தீர்வு காணணும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே வெயிட் பண்ணி மறுபடியும் ட்ரைனிங் பீரியடு ஒரு 7-8 மாதம் செஞ்சு அதுக்கப்புறம் டெய்லி ஒர்க் அப்படின்னு கொடுத்து வித்ட்ராவல் பழைய நபர்களை கொடுத்து கிட்டத்தட்ட 8-9 மாதம் ஆகுது, இன்னும் வரல. கூப்பன் கோடு வாங்கி அதை சேல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது, ஒன்றுமே வரல. இப்படி ஒவ்வொரு வேலையை நம்ம செஞ்சு பெண்டிங்கில் தான் இருக்க தவிர அதுலேருந்து நம்மளுக்கு இன்னும் ரிட்டர்ன் வரவே இல்லை. அப்படின்னும்போது நிறைய மக்கள் நிறைய யோசனை பண்ணுறாங்க. ஏன்னா 3 ஐடி 4 ஐடி வச்சுருந்த பழைய உறுப்பினர்களெல்லாம் அந்த கூப்பன் கோடு அந்த 9999 அப்படின்ற அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணி அதை மறுபடியும் ரீசேல் பண்ணி வராமல் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கும் நம்பிக்கை இழக்கும் வகையில் சில மன வருத்தங்கள் உண்டான செயல்களை நடக்குது. நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாலையும் ரொம்ப காலம் தள்ளி போகும்போது இன்னும் ரொம்ப காலம் எடுத்துருவாங்களோ, நம்ம இன்னும் ரொம்ப காலம் வெயிட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரியான சூழல் எஸ்பிஓ உறுப்பினர்களிடையே இருக்குது. அதில் சீக்கிரமாக இந்த உறுப்பினர்களுடைய பழைய பெண்டிங், கூப்பன் கோடு சேல்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்தாங்கன்னா பழைய நபர்களுக்கும் கொஞ்சம் நம்பிக்கை வரும். அவங்களுடைய வேலையை இன்னும் சிறப்பாக செய்வாங்க அப்படின்றத இதன் மூலமாக சொல்லிக்கிறேன். எஸ்பிஓ நிறுவனத்தில் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய மக்களுக்கு இப்போதைக்கு இதுதான் அப்டேட். வெயிட் பண்ணி பார்க்கலாம், அஃபீஷியலாக ஏதாச்சும் அப்டேஷன் கொடுக்குறாங்களா இந்த பேமெண்ட்டை பற்றி அப்படின்றத பொறுத்திருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.